என் இனிய உறவுகளே, நாம் இன்று 19/4/25 இருக்கின்றோம். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், ஓர் துணையாளனை அனுப்புவேன் என்று சொல்லி நமக்காக அனுப்பப்பட்டவர் தான் நம் ஆவியானவர் நமக்குள் என்றும் அன்னை மரியா எல்லோரையும் இந்த நாளில் அமைதியாக அவரவர்கள் எங்கெங்கோ ஓடி சென்று விட்ட போதிலும் அனைவரையும் கூட்டி சேர்த்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இந்த புனித வார சனிக்கிழமை அன்னை மரியாக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள். அதனால்தான் நாம் சனிக்கிழமையை அன்னை மரியாவுக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் அன்னை மரியாவை நாம் மற்றவர்களைப் போல ஓடி ஒளியாமல் அன்னை மரியா இயேசுவுக்காக நின்றார். எப்படி அவர் ஒரு நல்ல புனிதையாக, தாயாக, ஒரு நல்ல அன்பு சீடத்தியாக இயேசுவோடு பயணம் செய்தவர். எத்தனை துன்பங்களை தாங்கினார்! ஒன்றா இரண்டா? அவர் பிறந்ததிலிருந்து அவர் சிமியோன் கையில் எடுத்தது முதல் கல்லறை வரை, அவர் மடியில் தாங்கும் வரை ஒவ்வொரு துன்பங்களையும் அனுபவித்து அந்த வியாகுலங்களை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து வந்ததனால்தான் இந்த சனிக்கிழமை அன்னை மரியாக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். அமைதியான இந்த நீர்நிலையின் மீது அன்னையின் நினைவு அலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நினைவு அலைகளிலே சீடர்களின் அந்த மகத்தான ஒற்றுமையை கூட்டி சேர்க்கின்ற அந்த ஒற்றுமை அன்னை மரியா தேர்ந்து கொண்டார். அதனால்தான் அன்னை மரியாவுக்காக இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆறு பாய்ந்தோடியது. குட்டி மீன்களெல்லாம் ஆற்றின் எதிர் திசையில் சிரமப்பட்டு நீந்தி கொண்டிருந்தன. நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 78, 55, 56, 57. இன்றைய வாசகம் என்பது நாம் இரவு பூசையில், இரவு திருப்பலியில் நாம் வாசிப்பது தான். அதனால் அதையும் நாம் கவனிப்போம். ஓரடி முன்னே சென்றால் ஈரடி பின்னே சென்றன. இதை கவனித்த கொக்கு ஒன்று மீன்கள் மீது பரிதாபப்பட்டது. குட்டி மீன்களே, இங்கே வாருங்கள் என்று அருகில் அழைத்து ஆலோசனை சொன்னது. ஏன் இவ்வளவு இடர்படுகிறீர்கள்? ஆற்றை எதிர்த்து நீந்துவதால் தானே இவ்வளவு துன்பம். ஆற்றோடு போங்கள், நீச்சல் எளிதாயிருக்கும். கேட்டவுடனே குட்டி மீன் ஒன்று பளிச்சென்று சொன்னது, ஆற்றோடு போவதா? செத்த மீன்கள் தான் ஆற்றோடு போகும். நாங்கள் உயிருள்ள மீன்கள். எதிர் நீச்சலே எங்கள் உயிர் மூச்சு என்றது. ஆம், இந்த நல்லவரின் உடலில் உயிர் இருக்கும் வரை உண்மைக்காக மட்டுமல்ல, உனக்காகவும் எனக்காகவும் போராடுவார். சவால்களை கண்டு தப்பி ஓட நினைக்கின்றாயா? கோழை உள்ளம் கொண்டு கோடி முறை செத்து வாழ்கின்றாயா? நண்பா, நல்லதை செய்ய நாளை கடத்தாதே. உண்மைக்காய் வாழ உயிரை தரவும் தயங்காதே. இந்த ஒரு நாட்களில் அன்னை மரியாவோடு இணைந்து நாமும் சீடர்களோடு இணைந்து ஜெபிப்போம், காத்திருப்போம் வெற்றிக்காக. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.